आदिपराशक्ति माता की जय। सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते। जय बोलो श्री वाराही देवी की जय। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம வாராகி ஸ்தோத்திரங்கள் 3 ஸ்தோத்திரங்கள் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அதுல முதல் ஸ்தோத்திரம் ஸ்ரீ வாராகி துவாதச நாம ஸ்தோத்திரம்ங்கிறது. ரெண்டாவது ஸ்தோத்திரம் ஸ்ரீ வாராகி அனுகிரகாஷ்டகம் அப்படிங்கிற ஸ்தோத்திரம். மூணாவது ஸ்தோத்திரம் வஷ்ய வாராகி ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஸ்தோத்திரம். இந்த 3 ஸ்தோத்திரங்களும் வாராகி தேவி மேல அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள். வாராகி தேவியை பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த அம்பாள் வராகமூர்த்தியோட அம்சமாக இருக்கக்கூடியவள். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பண்ணின தசாவதாரங்கள்ல நம்ம 3ஆவதா வராக அவதாரத்தை சொல்றோம் இல்லையா? மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம் அப்படிங்கிறது. அது ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணி பூமியை உத்தாரணம் பண்றதுக்காக பகவான் பண்ணின அவதாரம் வராக அவதாரம். அந்த அவதாரத்தினுடைய சக்தி ஸ்வரூபமாக பெண் வடிவமாக இருக்கிற அம்பாளுக்கு வாராகி என்று பேர். இந்த வாராகிங்கிறது வராகம் அப்படின்னா காட்டு பன்றி, காட்டில் இருக்கக்கூடிய பன்றிக்கு வராகம்னு பேரு. அந்த வராக முகத்தோட இருக்கா இந்த தேவி. தன்னுடைய கைகள்ல அபயம், வரதம், சங்கம், சக்கரம், பாசம், அங்குஷம். முக்கியமாக வாராகி தேவியோட ஆயுதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சித்திரத்துல நீங்க பார்க்கலாம், இந்த உலக்கையும் இந்த கலப்பையும் இதெல்லாம் வச்சுண்டு இருக்கக்கூடிய அம்பாள் தான் ஸ்ரீ வாராகி தேவி. அந்த வாராகியின் மேல இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களை தான் நம்ம பார்க்கிறோம். வாராகியை பத்தி எங்கெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னா, அந்தகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்கான். அந்த அசுரனும் சிவபெருமானும் யுத்தம் பண்ணும்போது சப்த மாதாக்கள் வரா. சப்த மாதாக்கள் அப்படிங்கிறது யார் யார் அப்படின்னா, பிரம்மாணி அப்படிங்கிற பிராமி, மகேஸ்வரிங்கிற ருத்ராணி, அப்புறம் வைஷ்ணவி, வாராகி, நாரசிம்ஹி, கௌமாரி, அப்புறமா இந்திராணி அதாவது ஐந்திரி அப்படிங்கிற தேவி. இவ 7 பேரும் சப்த மாதாக்களாக தேவி மகாத்மியத்துல சொல்லப்படுறா. ஆனா பொதுவா சாமுண்டிங்கிற அம்பாளை நாரசிம்ஹிக்கு பதிலா எடுத்துக்கிற வழக்கமும் உண்டு. இப்படி அந்த சப்த மாதாக்கள்ல ஒரு மாதாவா இருக்கக்கூடியவள் ஸ்ரீ வாராகி தேவி. அதுக்கப்புறமா லலிதா சகஸ்ரநாமத்துல பண்டாசுர யுத்தம் வருது. அப்ப முதல்ல அந்தகாசுர யுத்தத்துல இந்த சப்த மாதாக்கள் வரா. அதுல வாராகியும் அந்த யுத்தத்துல கலந்துக்கிறான். அப்புறம் பண்டாசுரன் அப்படிங்கிற அசுரனோட அம்பாள் லலிதாம்பிகை யுத்தம் பண்ணும்போது அந்த பண்டாசுரனோட புஜங்கள் 2 தோள்கள்ல இருந்து 2 அசுராள் வரா. அவளுக்கு ஒருத்தனுக்கு விஷுக்ரன் அப்படின்னு பேரு, இன்னொருத்தனுக்கு விஷங்கன் அப்படின்னு பேரு. அப்போ அம்பாள் என்ன பண்ணினா, லலிதாம்பிகை என்ன பண்ணினா அப்படின்னா, தன்னுடைய கையில இருக்கக்கூடிய 2 ஆயுதங்கள், முன் கரத்துல இருக்கக்கூடிய 2 ஆயுதங்களான கரும்பு வில், அதுக்கப்புறம் பஞ்சபானம், இது 2ல இருந்தும் தேவிய உண்டு பண்றான். அந்த கரும்பு வில்லிலிருந்து இருந்து வந்த அம்பாளுக்கு பேரு தண்டம் அப்படின்னா அந்த கோதண்டம். அந்த கோதண்டத்திலிருந்து வந்ததுனால வாராகினா அந்த கரும்பு வில்ல இருந்து வரா. அதனால தண்டநாதா அப்படின்னு பேரு. நாதம்னா சவுண்ட். அந்த தண்டத்திலிருந்து வந்த சவுண்டுல இருந்து அம்பாள் வரா. அதனால தண்டநாதா அப்படின்னு பேரு. அதே மாதிரி அந்த பஞ்சபானத்திலிருந்து வந்த தேவிக்கு பேரு மந்திரினி அப்படின்னு பேரு. ஷியாமலா தேவி, ராஜமாதங்கி தேவி. அந்த தேவிய பஞ்சபானத்திலிருந்து உண்டு பண்ணினா, வாராகி தேவிய தண்டம் கோதண்டத்திலிருந்து உண்டு பண்ணினா அப்படின்னு லலிதோபாக்கியானம் அப்படிங்கிற கிரந்தம் சொல்றது. நம்ம முதல்ல பார்க்க போற ஸ்தோத்திரம் லலிதோபாக்கியானத்துல அமைஞ்சிருக்கிற ஸ்தோத்திரம் தான் ஸ்ரீ வாராகி துவாதச நாம ஸ்தோத்திரம். தண்டநாதா தேவிய தேவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் தான் இந்த வாராகி துவாதச நாம ஸ்தோத்திரம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றா அப்படின்னா, அம்பாள் பண்டாசுர வதம் பார்த்தோம். இன்னொரு யுத்தம் அந்தகாசுர யுத்தம். இன்னொரு முக்கியமான யுத்தம் வாராகி கலந்துட்ட யுத்தம் இது. வாராகின்னு இல்ல, சப்த மாதாக்களுமே கலந்துனது எதுன்னா
சும்ப நிசும்ப யுத்தம் அது தேவி மகாத்மியத்துல அதை வர்ணிச்சிருக்கா. அந்தகாசுர யுத்தம் சிவபுராணம், லிங்க புராணம் முதலான புராணங்கள்ல வர்ணிக்கப்பட்டிருக்கு. இந்த தேவி மகாத்மியத்துல சும்பன் நிசும்பன் என்னும்படியான அசுரர்களை எதிர்த்து பராசக்தியானவள் யுத்தம் பண்றா. அந்த யுத்தத்துல சப்த மாதாக்களுமே வரா. அதுல இந்த தேவி இருக்கா, வாராகி இருக்கா. அப்பேற்பட்ட அம்பாள் தான் வாராகி. அந்த தேவி தான் இந்த விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரியநந்திதா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லணும் இல்லையா. இந்த விஷுக்ரனை சம்ஹாரம் பண்ணினது இந்த வாராகி தேவி. அந்த விஷுக்ரனை சம்ஹாரம் பண்றதுக்காக இந்த அம்பாள் தோன்றினப்போ தேவர்கள் எல்லாம் இந்த அம்பாளை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி சொன்ன ஸ்தோத்திரம் தான் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ரீ வாராகி துவாதச நாம ஸ்தோத்திரம். துவாதசம் அப்படிங்கிறதுக்கு 12 அப்படின்னு அர்த்தம். துவாதசனா சம்ஸ்கிருதத்துல தசனா 10, துவானா 2, அப்ப 12. ஒரு வாராகியோட 12 நாமங்கள் நம்ம பார்க்க போறோம். ஹயக்ரீவ உவாச்ச. இங்க முதல்ல ஏன் இவாளோட படம் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்தோத்திரம் வாராகி தேவிய பத்தினது. இது வாராகியோட சித்திரம் நடுவுல இருக்கிறது. இந்த பக்கம் இருக்கிறது வாராகி இல்லை, இது ஹயக்ரீவ பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய இன்னொரு அவதாரம். இப்படி வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம்லாம் ஒரு அவதாரமோ, ஹயக்ரீவ அவதாரம்னு ஒரு அவதாரம் பண்ணியிருக்காங்க குதிரை முகத்தோட. அந்த அவதாரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே என்ன சொல்றோம் இல்லையா. அந்த ஹயக்ரீவ பகவான் அவர் இந்த ஸ்தோத்திரத்தை அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணினார். அப்ப இந்த ஸ்தோத்திரத்தை நிஜமாலுமே இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணினது யாருன்னா தேவர்கள். தேவர்கள் சொன்ன அந்த ஸ்தோத்திரத்தை அகஸ்திய முனிவருக்கு ஹயக்ரீவர் உபதேசம் பண்றார். இந்த பக்கம் இருக்கிறவர் அகஸ்திய முனிவர், அவரோட மனைவி லோபாமுத்ரா தேவி. 2 பேருமே பெரிய ஸ்ரீவித்யா உபாசகாள். ஹயக்ரீவர் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தையும் லலிதா உபாக்கியானத்தையும் சொல்றதுக்குனே அவதாரம் பண்ணினார் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் சொல்றது. பிரம்மாண்ட புராணத்துலதான் இந்த ஸ்தோத்திரமும் அமைஞ்சது. ஹயக்ரீவ உவாச்ச, ஹயக்ரீவர் உபதேசம் பண்றார். ஸ்ருணு துவாதச நாமானி, கமா போட்டிருக்கிற இடமெல்லாம் பிரிச்சுக்கோங்க. ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிற பிடிஎஃப் இருக்கிறதுனால அதை பார்த்து நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ருணு துவாதச நாமானி தஸ்யா தேவ்யா கடோத்பவான் யதா கர்ணன மாத்ரேண பிரசன்னாசா பவிஷ்யதி. இந்த 12 நாமங்களையும் கேட்பாயாக. ஸ்ருணு துவாதச நாமானி, கேளு அப்படின்னு சொல்றார் அகஸ்தியர். அகஸ்தியரை பார்த்து ஹயக்ரீவர் சொல்றார். கடோத்பவ, கடம்னா குடம். அகஸ்திய பகவான் குடத்திலிருந்து அவதாரம் பண்ணினவர். மைத்ரா வருணிகளோட புத்திரராக குடத்திலிருந்து அவதாரம் பண்ணினவர், கலசத்திலிருந்து அவதாரம் பண்ணினவர். அதனாலதான் கும்பமுனி, கலசமுனி, குருமுனி அப்படின்லாம் திருநாமம். அந்த கலசம் திருண்டு கும்பத்திலிருந்து பிறந்ததுனால அவர் அந்த கும்பத்தோட பரிணாமத்துக்கு தான் இருப்பார். அவ்வளவு ஹைட்ல தான் இருப்பார். ரொம்ப சின்ன ரூபத்துலதான், வாமன ரூபத்துலதான் இருப்பார் அவர். அதனால கடோத்பவாங்கிறது அவருடைய விசேஷனம், அகஸ்தியரோட விசேஷனம். அதனால சிஷ்யனான அகஸ்தியரை கூப்பிட்டு சொல்றார், தேவி தஸ்யா வாராகி தேவியாக, வாராகியினுடைய 12 நாமங்களை கேட்பாயாக. இத கேட்ட உடனேயே இத வாராகி கிட்ட இந்த 12 நாமங்களை சொல்லி வாராகிய ஸ்தோத்திரம் பண்ணினீர்னா வாராகி தேவி இதை கேட்ட உடனே பிரசன்னம் ஆயிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷம் ஆயிடுவான். இப்ப அந்த 12 நாமங்களை சொல்றான். பஞ்சமி தண்டநாதாச்ச, தண்டநாதான்னு ஒரு நாமம், தண்டநாதானும் நாமம் இருக்கு. தண்டநாதா, தண்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இங்க என்ன அர்த்தம்? தண்டம்ங்கிற வார்த்தைக்கு பனிஷ்மெண்ட்னு அர்த்தம். இல்லாட்டா ஒருத்தரை தண்டிக்கிறது, ஒருத்தரை தாக்குறது. அப்படி அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட், அதுக்கெல்லாம் தலைவியா இருக்கக்கூடியவள். அந்த தண்டம் அப்படிங்கிறதுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள். அதனால தண்டநாதா, இல்ல தண்டிக்கிறவர்களுக்குள்ள சிரேஷ்டமானவள். இப்படி பலவிதமா வியாக்கியானம் பண்ணிட்டு போலாம் ஒவ்வொரு நாமத்துக்கும். இந்த நாமங்களை நம்ம முக்கியமா பாக்குறோம். பஞ்சமி தண்டநாதாச்ச சங்கேதா சமயேஸ்வரி, இதெல்லாம் வாராகியோட நாமங்கள். பஞ்சமி, இந்த நம்பர் போட்டிருக்கிறது ஒண்ணு ஒரு நாமம். பஞ்சமி தண்டநாதாச்ச சங்கேதா சமயேஸ்வரி
ததா சமய சங்கேதாம் வாராஹி போத்ரிணி சிவா வார்த்தாளி ச மகாசேனாபி ஆக்ஞா சக்ரேஸ்வரி ததா. சேர்த்து சொன்னோம்னா வார்த்தாளி ச மகாசேனாப்யாக்ஞா சக்ரேஸ்வரி ததா அப்படி சொல்லலாம். இந்த இடத்துல மேல பார்த்தீங்கன்னா ல இருக்கு இல்லையா, இங்க எழுதி இருக்கு. இந்த லாங்கிறது சம்ஸ்கிருதத்துல இருக்கிற லா. இந்த லாவும் சொல்லலாம், லாவும் சொல்லலாம். வார்த்தாளி அப்படின்னு சொல்லலாம், இல்ல வார்த்தாளின்னு சொல்லலாம். வார்த்தாளி ச மகாசேனாப்யாக்ஞா சக்ரேஸ்வரி ததா அரிக்னி சேதி சம்பிரோக்தம் நாம துவாதசகம் முனே. நாம துவாதசகம் முனே 12 நாமங்கள். பஞ்சமி, பஞ்சமி திதியை தனக்கு உரியவளாக இருக்கா. சப்த மாதாக்கள்ல 5வதா இருக்கா. சப்த மாதாக்களோட ஆர்டர் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரம்மாணி வருவா, 2வது மாஹேஸ்வரி வருவா, 3வது கௌமாரி, 4வது வைஷ்ணவி, 5வதா வாராகி வரா, 6வது நாரசிங்கி, 7வது ஐந்திரி. அந்த நாரசிங்கிக்கு பதில 7வதாக சாமுண்டிய சொல்றதும் உண்டு. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள் சிவாலயங்கள்ல இந்த சப்த மாதாக்களோட பிரதிஷ்டை இருக்கு. சில சிவாலயங்கள்ல சப்த மாதாக்கள் வழிபட்ட ஸ்தலங்கள் அப்படின்னு கும்பகோணத்துக்கிட்ட இந்த சோழ தேசத்துல 7 க்ஷேத்திரங்கள் உண்டு. ஒவ்வொரு தேவியும் அங்க சிவனை உபாசனை பண்ணினா அப்படின்லாம் உண்டு. இங்கே பஞ்சமி 5வதா இருக்கிறவள் தண்டநாதா. பஞ்சமி திதி தான் வாராகிக்கு ரொம்ப உகந்த திதி. தண்டநாதா. சங்கேதா ரொம்ப சூக்ஷ்மமானவள். சமயேஸ்வரி, சமயத்துக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். சமய சங்கேதா, சமயத்துல சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவள். வாராகி அம்பாளோட திருநாமம். போத்ரினி, போத்திர சப்தம்ங்கிறது வராகத்தை குறிக்கக்கூடிய சப்தம். இந்த வராக ஸ்வரூபிணியா இருக்கிறதுனால வாராகிக்கு போத்ரினின்னு ஒண்ணு. சிவா மங்களமானவள். வார்த்தாளின்னு வாராகிக்கு ஒரு பேரு. மகாசேனா அப்படின்னா பெரிய சேனைக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள். இதுல எப்பவுமே ஒரு ராஜாவுக்கு ஒரு மந்திரிங்கிறவர் வேணும், ஒரு சேனாதிபதிங்கிறவர் வேணும். மந்திரிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராஜாவுக்கு டெக்னிக்கல் அட்வைஸ் கொடுப்பார். மந்திரிங்கிறவர் ராஜா எப்படி நடக்கணும், எப்படி நடக்க கூடாதுங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்கிறவருக்கு மந்திரின்னு பேரு. சேனாதிபதிங்கிறவர் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட இருப்பார். அதுக்குன்னு அவருக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா ஸ்ட்ரென்த்தும் வேணும். ராஜாவோடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு, அதாவது யுத்தம் அப்படின்னு வந்தா முதல்ல சேனாதிபதி போய் நிற்பார். அதுக்கு நிக்கிறவருக்கு பேரு சேனாதிபதினு பேரு. அதுவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு டிசிஷன் மேக்கிங்னா அதுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு மந்திரிங்கிறவர் வருவார். அது மாதிரி மகாராஜ்னியா இருக்கக்கூடிய ஸ்ரீ லலிதா தேவிக்கு மந்திரியா இருக்கக்கூடியவள் ஷியாமலா தேவி, ராஜமாதங்கி தேவி. அதே மாதிரி அதே லலிதா தேவிக்கு சேனாதிபதியா இருக்கக்கூடியவள் இந்த வாராகி தேவி. அப்ப யுத்தத்துல ரொம்ப விசாரதையாக இருக்கக்கூடியவள். அதனாலதான் மகாசேனா அப்படின்னு பேர். ஆக்ஞா சக்கரத்துக்கு ஈஸ்வரி. புருவ மத்தியில இருக்கிற சக்கரம் ஆக்ஞா சக்கரம், அதுக்கு ஈஸ்வரியா இருக்காள். அரிக்னி, எதிரிகளா அழிக்கிறவளா இருக்கா. இப்படி 12 திருநாமங்கள் தான். முனே ஹே முனிவரே, இந்த 12 திருநாமங்கள் வாராகியினுடையவை அப்படின்னு இந்த 2, 3 இந்த 2 ஸ்லோகம் தான் நாமங்களே சொல்றான். நாமத்வாதசகாபிக்ய வஜ்ர பஞ்சர மத்யதஹாம் சங்கடே துக்கமாப்னோதி ந கதாச்சன மானவஹாம். சங்கடே துக்கமாப்னோதி ந கதாச்சன மானவஹ. அது சேர்த்து சொல்லணும். சங்கடே துக்கமாப்னோத்தின்னு நிறுத்தக்கூடாது. அப்போ அர்த்தம் மாறி போயிடும். சங்கடத்தில் துக்கத்தை அடைவார்கள்ங்கிற அர்த்தம் ஆயிடும். நமக்கு என்ன அர்த்தம்? சங்கடே ந துக்கமாப்னோதி, சங்கடத்தில் துக்கம் அடைய மாட்டார்கள்னு நம்ம அர்த்தம் பண்ணணும். அதனால அந்த நவ உடனே சேர்த்து சொல்லணும். இந்த 12 நாமங்களை யார் ஒருத்தர் சொல்றாளோ அதை எப்படி சொல்றா? இந்த 12 நாமங்களாகிய வைர கூண்டு. இது எப்படியா? வைரத்துல பண்ணின ஒரு கூண்டு மாதிரியா, நம்மளை சுத்தி ஒரு கவச்சம் மாதிரி, வைர வஜ்ர கவச்சம் மாதிரி. அதுக்கு நடுவுல யார் ஒருத்தர் இருக்காளோ அவர்கள் சங்கடத்தில் துக்கத்தை அடைய மாட்டார்கள் எப்பவுமே. கதாச்சனா, கதாச்சனா எப்பவுமே. மாணவகனா அந்த மனிதன். ஏதைர் நாமபிரப்ரஸ்தாக சங்கேதாம் பகுதுஷ்டுவுஹு தேஷாம் அனுக்ரஹார்த்தாய
பிரச்சாலச்சசா புனஹா. இந்த நாமங்களால் அபிரஸ்தாக வானத்தில் நின்று கொண்டு தேவர்கள் எல்லாம் சங்கேதாவாகிய, சங்கேதானா வாராகி, அதிலேயே வருது பத்தில 3வது நாமமா, வாராகியான அந்த தேவியை பகு துஷ்டு பலவாறாக ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அந்த தேவி என்ன பண்ணினா, பிரச்சாலச்சசா புனஹ அப்படின்னா தன்னுடைய கிரிச்சக்கரம் அப்படிங்கிற அந்த தேர்ல ஏறி அந்த அசுரனான விஷுக்கரனை கொல்றதுக்கு கிளம்பினாள் அப்படின்னு அந்த அந்த கான்டெக்ட்ல வரக்கூடிய ஸ்தோத்திரம் தான். விஷுக்கரனை கொல்றதுக்கு முன்னாடி தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணினதுதான். இதி ஸ்ரீ பிரம்மாண்ட புராணே லலிதோபாக்கியானே சப்ததசோத்தியாயே ஸ்ரீவாராஹி துவாதச நாம ஸ்தோத்திரம். இவ்வாறு ஸ்ரீ பிரம்மாண்ட புராணத்தில் லலிதோபாக்கியானம், லலிதாவினுடைய சரித்திரம்னு அர்த்தம். உபாக்கியானம்னா அதுல 17வது அத்தியாயம், சப்ததசம்னா 17, அதுல ஸ்ரீ வாராஹி துவாதச நாம ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். அடுத்த ஸ்தோத்திரம் வாராஹி அனுகிரகாஷ்டகம் அப்படிங்கிற ஸ்தோத்திரம். ஈஸ்வர உவாச்ச. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்ற ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம். சாம்பிரதாயிக்கமா தந்திரோக்தமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். வாராஹி பிளஸ் அனுகிரகாஷ்டகம், வாராஹி அனுகிரகாஷ்டகம் அப்படின்னு ஆயிருக்கு. வாராகியினுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய 8 ஸ்லோகங்கள் சிவபெருமான் ஸ்தோத்திரம் பண்றார் வாராகிய. மாத ஜகத்ரச்சன நாடக சூத்ரதாரஹ, மாதர் ஜகத்ரச்சன நாடக சூத்ரதாரஹ. விசர்க்கம் போட்டுக்கோங்க. இந்த இச அடிச்சுட்டு த்வத்ரூபமா கலயிதும் பரமார்த்ததோயம், த்வத்ரூபமா கலயிதும் பரமார்த்ததோயம், ஈஷோப்யனீஸ்வர பதம் சமுபைதி தாத்ருக்கு. இந்த இடத்துல ஈஷோபி அனீஸ்வர பதம் அப்படின்னு இருக்கு. அதை நம்ம சேர்த்து சொல்லும் போது ஈஷோப்யனீஸ்வர பதம் சமுபைதி தாத்ருக்கு இக்கு சொல்லணும். அப்புறம் கமா போட்டுக்கலாம். இந்த இடத்துல நிறுத்திக்கலாம், தாத்ருக்கு அப்படின்னு நிறுத்திக்கலாம். கோன்யஸ்தவம் கிமிவதாவகமாதனோது, கோன்யஸ்தவம் கிமிவதாவகம் ஆதனோத் ஆததாது, கோன்யஸ்தவம் கிமிவதாவகம் ஆததாது. இன்னொரு தடவை சொல்றோம். மாதர் ஜகத்ரச்சன நாடக சூத்ரதாரஹ, த்வத்ரூபமா கலயிதும் பரமார்த்ததோயம், ஈஷோப்யனீஸ்வர பதம் சமுபைதி தாத்ருக்கு, கோன்யஸ்தவம் கிமிவதாவகமாததாது. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, சிம்பிளா ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய பரமேஸ்வரனாக இருந்தா கூட உன்னை ஸ்தோத்திரம் பண்றது அப்படிங்கிறது அவளுக்கு முடியாது அம்மா. அப்பேற்பட்ட மகிமை உடையவளா நீ இருக்க. உன்னை பத்தி எப்படி ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க முடியும்? ஈஸ்வரனா இருந்தா கூட, ஈஷோப்பி அனீஸ்வர பதம் சமுபைதி, ஈஸ்வரனா இருந்தா கூட உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுங்கிறது அவளுக்கு முடியாது. அப்போ ஈஸ்வரனாலேயே முடியாதுன்னா மத்தவாளால எப்படி முடியும் அப்படின்னு கேட்கறதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். தேவியை எப்படி ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு பிரமிச்சு போய் சொல்றக்கூடிய ஸ்லோகம். நாமானி கிந்து கிருணதஹா தவலோக துண்டே, அது சேர்த்து சொல்லும் போது நாமானி கிந்து கிருணதஸ்தவலோக துண்டே, நாடம்பரம் ஸ்பிருஷதி தண்டதரஸ்ய தண்டஹ, நாடம்பரம் ஸ்பிருஷதி தண்டதரஸ்ய தண்டஹ, யல்லேஷலம்பித பவாம்புநிதிர் யதோ யத், யல்லேஷலம்பித பவாம்புநிதிர் யதோ யத், த்வன்னாம சம்ஸ்மிருதிரியம் நனு நஸ்துதிஸ்தி, த்வன்னாம சம்ஸ்மிருதிரியம், சம்ஸ்மிருதிரியம் நனு நஸ்துதிஸ்தே. ஹே தேவி,
உன்னுடைய நாமங்களை யார் ஒருத்தர் சொல்றாலோ அவளை யமனால கூட ஒண்ணும் பண்ண முடியாதுமா. கொஞ்சம் ஒரு லேசம் ஒரு துளியாவது உன் நாமத்தை நான் நினைக்கணுங்கிறதுக்காக இதை நான் சொல்றேனே தவிர்த்து இந்த ஸ்தோத்திரம் மேல நான் ஸ்தோத்திரம் பண்ணினதா ஆயிடாது, உன்னை ஸ்துதி பண்ணினதா ஆயிடாது. ஏன்னா 1000 நாக்கு கொண்ட ஆதிசேஷனால கூட அம்பா ஸ்ரீ வராகி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க முடியாதுமா. அதனால உன் நாமங்களை ஜஸ்ட் நான் ஞாபகப்படுத்தி உன் நாமங்கள் 4 நாமத்தை சொல்லலாமேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு துளி லேசம் ஒரு துளியாவது உன் நாமத்தை ஸ்மரிக்கணும்னு சொல்றதே. ஏன்னா ஒரு துளி நினைச்சா கூட போதும், எவனால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. நாடம்பரம் ஸ்பிருஷதி தண்டதரஸ்ய தண்டஹா, தண்டதரஹான்னா தண்டபாணி அப்படின்னு யமனுக்கு பேரு. அந்த யமனோட தண்டம் கூட ஒண்ணும் பண்ண முடியும். யமனுக்கு தண்டம் வச்சுன்ற யமனோட தண்டத்தை அம்பாளுடைய தண்டம், ஏன்னா வாராகியும் தண்டம் வச்சுருக்கா இல்லையா. தண்டம் அப்படிங்கிறது இந்த உலக்கையதான் தண்டம்னு சொல்றோம். முசலம் அப்படின்னு சொல்லுவோம். முசலம் தண்டம் அதெல்லாம் இந்த உலக்கைய குறிக்கிறது. இது ஹலம், ஹலம் அப்படிங்கிறது இந்த கலப்பைய குறிக்கிறது. சங்கம் சக்கரம் ஹலம் முசலம் பாசம் அங்குஷம் அபயம் வரதம், இதான் 8 கரங்கள்ல வாராகி வச்சிருந்தாங்க. வாராகிக்கு இன்னும் பல ரூபங்கள் இருக்கு. அஸ்வாரூடா வாராகி, சிம்ஹாரூடா வாராகி, கஜாரூடா வாராகி, ஸ்வப்ன வாராகி, லகு வாராகி, இப்படி பல பல ரூபங்கள், அஷ்ட வாராகி, அப்படி பல ரூபங்கள் இருக்கு. இங்க என்ன சொல்றா, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணினதா ஆயிடாதுமா, உன்னோட நாமத்தை நான் ஸ்மரண பண்றேன், நாமஸ்மரணை அப்படின்னு சொல்றேன். त्वच्चिन्तनादर समुल्लसद अप्रमेया, அப்பிரமேயன்னு நிறுத்திக்கோங்கோ, இது வேண்டாம். ஆனந்தோதயாத் அப்படி சேர்த்திக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஃபுல்லா சேர்த்து சொல்லணும் 2 வரியையும். அதனால त्वच्चिन्तनादर समुल्लसद प्रमेय आनन्दोदयात् समुदित स्फुट रोमहर्षः, चिंतनादर समुल्लसद प्रमेय आनंदोदयात् அப்படி இல்லாட்டினா இதெல்லாம் சேர்த்து ஆனந்தோதயாத் இது சொல்லி நிறுத்திக்கலாம். त्वच्चिन्तनादर समुल्लसद प्रमेय आनंदोदयात् அது வரைக்கும் நிறுத்திக்கோ. உங்களுக்கு எப்படி பிரிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கோ அப்படி பிரிச்சு நிறுத்திக்கலாம். त्वच्चिन्तनादर समुल्लसत् अप्रमेय आनंद उदयात् समुदितः स्फुट रोमहर्षः. அம்மா உன்னை நினைச்சாலே அப்படி எனக்கு மயிர் கூச்சரியறது அப்படிங்கிறார் பரமேஸ்வரர். உன்னை நான் நமஸ்காரம் பண்றேன், உன்னை நான் நமஸ்காரம் பண்ணினாலே அந்த நாள் இனிய நாளாக அமையறது. அதனால உன்னை நான் திரும்ப திரும்ப நான் நமஸ்காரம் பண்றேன். ஹே தயாளோ, தயா குணம் பொருந்தியவளே அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பரமேஸ்வரர். त्वच्चिन्तनादर समुल्लसद प्रमेयानन्दोदयात् समुदित स्फुट रोमहर्षः मातर्नमामि सुदिनानि सदेत्यमुं त्वाम् अभ्यर्थयेऽर्थमिति पूरयतात् दयाळो. என் நாட்களை இனிமையான நாட்களாக பண்ணுவாய் அப்படின்னு பிரார்த்தனை. त्वच्चिन्तनादर समुल्लसद प्रमेयानन्दोदयात् समुदित स्फुट रोमहर्षः मातर्नमामि सुदिनानि सदेत्यमुं त्वाम् अभ्यर्थयेऽर्थमिति पूरयतात् दयाळो. அடுத்த ஸ்லோகம். இந்திரேந்து மௌளி விதி கேசவ மௌளி ரத்ன. இந்திர பிளஸ் இந்து இந்திரேந்து. எப்பவுமே ஆவும் ஈயும் சேர்ந்தா ஏங்கிற சப்தம் வரும். இந்த இடத்துல அ இல்லாட்டா ஆ, ஈ இல்லாட்டா ஈ, ரெண்டுல எது வேணா இருக்கலாம். 4 காம்பினேஷன். ஆவும் ஈயும் சேரலாம், இல்ல ஆவும் ஈயும் சேரலாம், ஆவும் ஈயும் சேரலாம், இல்ல ஆவும் ஈயும் சேரலாம். இது எப்படி சேர்ந்தாலும் ஏதான் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்திர பிளஸ் இந்து இந்திரேந்து அப்படின்னா ஏ சவுண்ட் வந்திருக்கா. அடுத்தது ஆவும்
ஊவும் சேர்ந்தா ஓங்கிறது வரும். அது எப்படி? சதோரு ஹாரே, சதா பிளஸ் உருஹாரே, சதோரு ஹாரே. இங்க ஆவும் ஊவும் சேர்ந்திருக்கு. இந்த நாளில எப்படி சேர்ந்தாலும் ஓ சவுண்ட் தான். அதனாலதான் அகாரமும் உக்காரமும் சேர்ந்தா ஓகாரம். அதனாலதான் பிரணவத்தை அகார உகார மகார சம்மேளனம் அப்படின்னு சொல்றோம். இந்த 3 எழுத்துக்கள் சேர்ந்துதான் பிரணவ மந்திரம் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். ஆவும் ஊவும் சேர்ந்திருக்கு. அதனாலதான் ஓ அப்படின்னு அதோட எழுத்து வருது. இந்திரேந்து மௌளி விதி கேசவ மௌளி ரத்ன. அந்த மௌளி அப்படிங்கிறது லீ, இந்த லீ சொல்லிக்கலாம். இங்கேயும் அதேதான், மௌளி ரத்ன. रोचिश्चयोज्ज्वलित रोचिश्चयोज्ज्वलित पाद सरोजयुग्मे पाद सरोजयुग्मे चेतो मतौ मम सदा प्रतिबिंबिता त्वम् चेतो मतौ मम सदा प्रतिबिंबिता त्वम् भूया भवानी विदधातु सदोरुहारे भूया भवानी विदधातु सदोरुहारे. அந்த சதோருஹாரேங்கிறது சதா பிளஸ் உருஹாரே, சதோருஹாரே. இதுல என்ன சொல்றார்? இந்திரன், இந்து மௌலியான சிவபெருமான், விதினா பிரம்மா, கேசவன்னா மகாவிஷ்ணு, இவா எல்லாம் வாராகி தேவியோட பாதத்துல விழுந்திருக்காள். அப்படி விழும்போது அவளுடைய தலையில இருக்கக்கூடிய மணிகள், நவமணிகள் பதித்த கிரீடங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரீடம் எல்லாம் வாராகியோட பாத கமலத்துல அப்படி பட்டு ஜொலிக்கிறதான் அந்த பாதங்கள். அந்த ரோச்சிஷ்டய உஜ்வலித பாத பத்மி சரோஜயுக்மி, அந்த பாதங்கள் இவாளுடைய மணி முடிகள்னால அப்படி ஜொலிக்கிறது. என்னுடைய மனசுலையும் என்னுடைய புத்தியிலையும் அம்மா நீ எப்பவுமே எதிர் ஒளிச்சுன்னு இருக்கா. எதிர் ஒளி அப்படின்னா என்ன? பிரதிபிம்பம். எதிர் ஒளி வேற, எதிர் ஒளி வேற. இங்க எதிர் ஒளி இல்லை, எதிர் ஒளி. ஒளினா லைட், பிம்பம், பிரதிபிம்பமா எனக்கு என் மனசுக்குள்ள எப்பவுமே உன்னுடைய ரூபம் இருக்கு, எப்பவுமே அது இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். பூயா பவானி விததாது சதா உருஹாரே, எனக்கு அனுகிரகம் பண்ணு என்று சொல்லி கேட்கிறது. அடுத்தது லீலோத்ருத க்ஷிதிதலஸ்ய வராக மூர்த்தேஹி வாராக மூர்த்திரகிலார்த்தகரி த்வமேவ பிராளேய ரஷ்மி சுகலோல்லசிதாவதம்சாம் த்வம் தேவி வாமதனுபாகஹரா ஹரஸ்ய. வராகமூர்த்தியினுடைய லீலையா விளையாட்டா பூமியவே தூக்கின வராகமூர்த்தியினுடைய ரூபத்தை எடுத்துட்டு நீ வந்திருக்கமா. உலகத்துல என்னென்னலாம் யார் யாருக்கு வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவளா நீ இருக்க. பிரளய காலத்துல அப்படி ஆச்சரியமா ஜொலிக்கக்கூடியவளாக நீ இருக்க. நீ பரமேஸ்வரனுடைய இடப்பாகத்தை பெற்ற மகாதேவியாக நீயே இருக்க அப்படின்னு பார்வதியாவும் இருக்காய், வாராகியாகவும் இருக்காயின்னு அந்த அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றார். லீலோத்ருத க்ஷிதிதலஸ்ய வராக மூர்த்தேஹே, அந்த இடத்துல ஏ வர்றதுனால இந்த விசர்க்கம் பிரிக்கிறோம், பிரிச்சு இங்க ஹே போட்டுக்கிறோம். வராக மூர்த்தேஹே அப்படின்னு. வாராக மூர்த்திரகிலார்த்தகரி த்வமேவ பிராளேய ரஷ்மி சுகலோல்லசிதாவதம்சாம் த்வம் தேவி வாமதனுபாகஹரா ஹரஸ்ய. ஹரன்னா சிவபெருமான், ரகசிய இல்லை, இது ஹரஸ்ய மாத்திக்கோம். அடுத்த ஸ்லோகம். த்வாம் அம்ப தப்த கனகோஜ்வல காந்திமந்தஹ. அம்மா உன்னுடைய தங்கம் மாதிரி ஜொலிக்கக்கூடிய உன்னுடைய திருமேனிய யார் ஒருத்தர் அவளுடைய மனசுல நினைக்கிறாளோ அவளுக்கு தேவர்கள்லாம் அவளை நமஸ்காரம் பண்றாமா. பேர்பட்ட ஒரு பராசக்தியா நீ இருக்காய் அப்படின்னு சொல்றான்.
துவாம் அம்ப, துவாம் பிளஸ் அம்ப, துவாம் அம்ப. அந்த மாவை இன் பிளஸ் ஆன் பிரிச்சுக்கலாம். துவாமம்ப தப்த கனகோஜ்வல, கனக பிளஸ் உஜ்வல கனகோஜ்வல. முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஆவும் சேர்ந்து ஓவாயி. தப்த கனகோஜ்வல காந்தி மந்தஹ. வாராகியோட திருமேனி எப்படி இருக்கான்? உருக்கி விட்ட பொன் போன்ற திருமேனியோட இருக்காள் வாராகி. அப்படித்தான் வாராகியை தியானம் பண்ணணும். ஏ சிந்தயந்தி யுவதி தனு ஆகலாந்தாம் தனுமாகலாந்தாம். யுவதி தனுமாகலாந்தாம், ஒரு யுவ ஸ்திரீ போல இருக்கக்கூடிய திருமேனியை எடுத்துக்கொண்டவளாய் இருக்காள். சக்ராயுத திரிநயனாம்பர போத்ருவக்திராம். போத்ரினின்னு ஒரு நாமம் பார்த்தோம் இல்லையா, போத்ருவக்திராம் அப்படின்னா வராக முகத்தை உடையவளா இருக்காள். தேஷாம் பதாம்புஜ யுகம் பிரணவந்தே தேவாஹா. ஏ சிந்தயந்தி தேஷாம், யார் ஒருத்தர் இப்படி வாராகி தியானிக்கிறாளோ அவளோட பாதங்களை தேவர்களே ஸ்தோத்திரம் பண்றார்கள். त्वत्सेवनस्खलित पापचयस्य मातः मोक्षोऽपि यत्र न सतां गणनाम् उपैति. गणनाम् उपैति அப்படின்னா देवासुरोरगनृपालनमस्य पादः तत्र श्रियः पटुगिरः यदेवमस्तु. இந்த இடத்துல ஒரு விஷயம் பாருங்க. உபத்மானியம் ஜிஹ்வாமூலியம்னு சொல்லுவோம். உபத்மானியம்னா ஒரு விசர்க்கத்துக்கு அப்புறம் பா வந்ததுன்னா அதுக்கு பேர் உபத்மானியம். அந்த இடத்துல எஃப் சவுண்டு வரணும். ஸ்ரீயஃப் பட்டுகிரஹா. அடுத்தது ஒரு விசர்க்கத்துக்கு அப்புறம் கா வந்ததுன்னா இஹ் சவுண்டு சொல்லணும். தத்ர ஸ்ரீயஃப் பட்டுகிரஹ் கியதேவமஸ்து அப்படி. அப்ப அது இஹாக சொல்லும், சேர்த்து சொல்லும் போது. ஆமா, உன்னை யாரு ஸ்தோத்திரம் பண்றாலோ அவளோட பாபம் எல்லாம் என்ன ஆயிடுறதுன்னா போயிடுறது, நழுவிடுறது. அந்த பாபம் எல்லாம் நாசம் ஆயிடுறது. அவளுக்கு மோட்சம் கூட என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மோட்சம்லாம் சிம்பிள் அவளுக்கு, உன்னை உபாசனை பண்றவாளுக்கு. அப்புறம் தேவாசுரோரக நிருபாலனம் அஸ்ய பாதகா தத்ர ஸ்ரீயஃப் பட்டுகிரஹ் கியதேவமஸ்து. எல்லாம் கிடைச்சிடும் அவனுக்கு. தேவர்கள், அசுரர்கள், உரகர்கள், பாம்பு, நாகர்கள், ராஜாக்கள் எல்லாரும் அவனை புகழ்வார்கள். ஸ்ரீயஃப் பட்டுகிரஹ் கியதேவமஸ்து அப்படின்னா மகாலட்சுமியும் சரஸ்வதி தேவியும் கூட அவனுக்கு பரமானுகிரகம் பண்ணிடுவா, உன்னோட கருணை இருந்தா போதும் அப்படின்னு சொல்றான். அடுத்த ஸ்லோகம் இன்னொரு தடவை 7வது ஸ்லோகம் சொல்றேன். त्वत्सेवनस्खलित पापचयस्य मातः. இந்த காவை பார்த்து சொல்லுங்க. மகாபிராணாட்சர். त्वत्सेवनस्खलित पापचयस्य मातः मोक्षोऽपि यत्र न सतां गणनामुपैति देवासुरोरगनृपालनमस्य पादः तत्र श्रेयः पटुगिरः कियदेवमस्तु. அடுத்த ஸ்லோகம் ஈஸியான ஸ்லோகம். किं दुष्करं त्वयि मनो विषयं गतायां किं दुर्लभं त्वयि विधानवदर्चितायां किं दुष्करं त्वयि सकृत् स्मृतिमागतायां किं दुर्जयं त्वयि कृतस्तुतिवाद पुंसाम्. நீ ஒருத்தரோட மனசுல போயிட்டையானா, அதாவது ஒன்ன ஒருத்தர் மனசுனால நினைச்சுட்டானா அவளால பண்ண முடியாததுங்கிறது என்னமா இருக்கு இந்த உலகத்துல. ஒன்ன ஒருத்தர் எப்படி உன்னை அர்ச்சிக்கணுமோ அந்த விதானம், அந்த பூஜா விதானம், அந்த விதிப்படி உன்னை யாராவது ஒருத்தர் அர்ச்சனை பண்ணிட்டானா அவளுக்கு கிடைக்காததுன்னு இந்த உலகத்துல என்ன இருக்கு? நீ ஒரே ஒரு தடவை ஒருத்தரோட மனசுல ஸ்மிருதியில ஒரு ஞாபகத்துல வாராகின்னு ஒருத்தர் நினைச்சுட்டானால் அவனால செய்ய முடியாத விஷயம்னு ஒண்ணு உண்டோ அப்படின்னு கேட்கிறான். உன்னை ஒரே ஒரு தடவை ஸ்தோத்திரம் பண்ணிட்டான், ஸ்துதிவாத பும்சாம். உன்னோட ஒரு ஸ்தோத்திரத்தை, இந்த வாராகி அனுகிரகாஷ்டகத்தை ஒரே ஒரு தடவை ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னா அவனால ஜெயிக்க முடியாததுன்னு ஒரு விஷயம் உண்டோ அப்படின்னு கேட்கிறான்.
அம்பாளை மனசுல நினைக்கிறது, அம்பாளை பூஜை பண்றது, திரும்ப ஒரு தடவை நினைக்கிறது, ஸ்மிருதியை தான் சொல்றா. அப்புறம் ஸ்தோத்திரம் பண்றது. இது யாராவது பண்ணினாலானா அவளால் செய்ய முடியாததுங்கிறதே ஒண்ணு கிடையாது. இதி ஸ்ரீவாராஹ்ய அனுகிரகாஷ்டகம் சம்பூர்ணம். இது கொஞ்சம் பெரிய ஸ்தோத்திரமா இருக்கிறதுனால ஒரு தடவை பூர்ணமா சொல்றேன். எல்லாரும் பொறுமையா நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா அது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோ. ஸ்ரீவாராஹ்ய அனுகிரகாஷ்டகம். ஈஸ்வர உவாச்ச மாதர்ஜகத்ரச்சன நாடக சூத்ரதாரः त्वद्रूपमा कलयितुं परमार्थतोऽयम् ईशोऽप्यनीश्वर पदं समुपैति तादृक् कोऽन्यस्तवं किमिव तावकमात् आदधातु नामानि किन्तु गृणतस्तव लोकतुण्डे नाडम्बरं स्पृशति दण्डधरस्य दण्डः यल्लेशलम्बित भवोऽम्बुनिधिर्यतो यत् त्वन्नाम संस्मृतिरिनुनस्तुतिस्ते त्वच्चिन्तनादरसमुल्लसदप्रमेयानन्दोदयात् समुदितस्फुटरो महर्षः मातर्नमानि सुदिनानि सदेत्यमुं त्वाम् अभ्यर्थयेऽर्थमिति पूरयता दयाळो इन्द्रेन्दुमौळि विधि केशव मौळिरत्न रुचिश्च योज्ज्वलित पाद सरोजयुग्मे चेतो मतौ मम सदा प्रतिबिम्बिता त्वं भूया भवानि विदधातु सदोरुहारे लीलोधृत क्षितितलस्य वराहमूर्तेः वाराहमूर्तिरखिलार्थखरी त्वमेव प्राळेय रश्मिसु कलोल्लसितावतंसा त्वं देवि वामतनुभागहरा हरस्य त्वामम्ब तप्तकनकोज्ज्वल कान्तिमन्तः ये चिन्तयन्ति युवती तनुमागलान्ताम् चक्रायुध त्रिनयनाम्बर पोतृवक्त्राम् तेषां पदाम्बुजयुगं प्रणमन्ति देवाः त्वत्सेवनस्खलितपापचयस्य मातः मोक्षोऽपि यत्र न सतां गणनाम् उपैति देवासुरोरगनृपालनम् अस्य पादः तत्र श्रियः पटुगिरः कियदेवमस्तु किं दुष्करं त्वयि मनो विषयं गतायां किं दुर्लभं त्वयि विधानवदर्चितायां किं दुष्करं त्वयि सकृत् स्मृतिमागतायां किं दुर्जयं त्वयि कृतस्तुतिवादपुंसाम् इति श्रीवाराह्य अनुग्रहाष्टकं सम्पूर्णम्. இது வாராகி அனுகிரகாஷ்டகம் என்ற ஸ்தோத்திரம். அடுத்தது பஷ்ய வாராகி ஸ்தோத்திரம். இது அதர்வசிகாங்கிற கிரந்தத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப அழகான ஒரு ஸ்தோத்திரம். தியான ஸ்லோகத்தோட தியானம் தாரே தாரிணி தேவி விஸ்வஜனனி கமா போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். பிரௌಢ பிரதாபான்விதே தாரே திக்ஷு விபக்ஷ யக்ஷ தலினி வாசா வாருணி லக்ஷ்மீகாரிணி கீர்த்தி தாரிணி மகா சௌபாக்ய சந்தாயினி ரூபம் தேஹி ஜயம் யசஸ்ச சததம் வஷ்யம் ஜகத்யாவிருதம். ஹே தேவி, சம்சார சாகரத்திலிருந்து தாண்டுவிப்பவளே, உலகத்துக்கெல்லாம் தாயாக இருப்பவளே, பெரும் பலம் கொண்டவளே,
எல்லா துஷ்டர்களையும் எதிரிகளையும் யக்ஷர்களையும் சம்ஹாரம் பண்ணக்கூடியவளே, வாருணி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவளே, மகாலட்சுமியை அதாவது செல்வத்தை உண்டு பண்ணுபவளே, புகழை கொடுப்பவளே, மகா சௌபாகியங்களை அருள்பவளே, எனக்கு நல்ல அழகை கொடு, வெற்றியை கொடு, புகழை கொடு. இந்த உலகத்தில் நான் நினைக்கிறதெல்லாம் வசியமாக கூடிய, எனக்கு வசப்படக்கூடிய ஒரு தன்மையை கொடு அப்படிங்கிறத ஒரு தடவை சொல்றேன் ஸ்லோகத்தை. தியானம் தாரே தாரிணி தேவி விஸ்வஜனனி பிரௌಢ பிரதாபான்விதே தாரே திக்ஷு விபக்ஷயக்ஷதளினி வாசா சலாவாருணி லக்ஷ்மீகாரிணி கீர்த்திதாரிணி மகாசௌபாகிய சந்தாயினி ரூபம் தேஹி ஜயம் யசஸ்ச சததம் வஷ்யம் ஜகத்யாவிருதம். இது எந்த மெட்டு, எந்த ஒரு சந்தஸ்ல அமைஞ்சிருக்குன்னா, அம்ப சம்பவி சந்திரமௌளிரபலா பர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி சிவாத்ரிநயனா என்று ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா? ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் அப்படின்னு அந்த ஸ்தோத்திரத்துக்கு பேர். சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி என்று ஒவ்வொரு ஸ்லோகமும் முடியும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம். ஆச்சாரியாள் ஸ்ரீ பகவத் பாதாள் பண்ணின ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துல எந்த சந்தஸ் மெட்டு அமைஞ்சிருக்கோ அதே விருத்தம் சந்தஸ் தான் இங்க அமைஞ்சிருக்கு. ஸ்தோத்திரம் இதுக்கு மேல இருக்கிறது ஸ்தோத்திரம். அஸ்வாரூடே ரக்தவர்ணே ஸ்மித சௌமிய முகாம்புஜே ராஜ்ய ஸ்திரீ சர்வ ஜந்தூனாம் வசீகரணநாயிகே. வாராகிக்கு அடியன் முன்னாடியே சொன்ன மாதிரி பல ரூபங்கள். அதுல குதிரை மேல இருக்கிற ஒரு வாராகி இருக்கா, அந்த வாராகிக்கு பேர் அஸ்வாரூடா வாராகி. அஸ்வம்னா குதிரை, அதுல ஏறி இருக்கிறதுனால அஸ்வாரூடா. ரக்தவர்ணா சிவப்பு, ரத்தத்தை போன்ற சிவப்பு கலர்ல இருக்கா. சிரித்து கொண்டு அழகாக இருக்கக்கூடிய முகத்தை உடையவளா இருக்கா. ராஜ்யம் ஸ்திரீ சர்வ ஜந்தூனாம் வசீகரண நாயிகே, இதெல்லாம் வசியப்படுத்துறாள். வசியம்னா நமக்கு சொந்தமாக்குறாள். ராஜ்யத்தை, கவர்மெண்ட் ஜோலி, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்தோத்திரம் சொல்லலாம். கல்யாணம் ஆகாதவா கல்யாணம் ஆகிறதுக்கு சொல்லலாம். எல்லா ஜந்துக்கள்கிட்ட இருந்தும் பயம் போறதுக்காக இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். விஷபாதைகள்னால பாதிக்கப்பட்டிருந்தாலோ எல்லாத்துக்கும், அதாவது இது எல்லாமே அவாந்தர பலன்கள். முக்கியமான பலன்கிறது அம்பாளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அம்பாள் மேல இருக்கிற பக்தி நமக்கு கூடும். அதுதான் முக்கிய பலனை ஒழிஞ்சு மற்றது எல்லாம் அவாந்தர பலன்கள், அடிஷனல். வசீகரண காரியார்த்தம் புரா தேவேன நிர்மிதம் தஸ்மாத் ஸ்ரீவஷ்ய வாராஹி சர்வான் மே வசமானய. இந்த ஸ்தோத்திரம் வசீகரணம், எல்லாத்தையும் வசப்படுத்துறதுக்காக தேவர்களால் முன்னால் சொல்லப்பட்ட ஸ்தோத்திரம். அதனால் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றேன். ஸ்ரீ வஷ்யவாராகி தேவியே எல்லாத்தையும் எனக்கு வசப்படுத்துவாயாக என்று ஸ்தோத்திரம். யதா ராஜா மகாஜானம் வஸ்திரம் தானியம் மகாவசு மஹ்யம் ததாதி வாராஹி ததா த்வம் வசமானய. யதா ராஜா, யதா எதா கிடையாது, யதா. ராஜாவானவன் மகா ஞானம், வஸ்திரம், தானியம், பெரும் செல்வங்கள், இதெல்லாம் எனக்கு ராஜா கொடுக்கிற மாதிரி இதெல்லாம் எனக்கு வசப்படுத்து. ராஜாவை வசப்படுத்து, பெரும் அறிவை எனக்கு கொடுக்கிற மாதிரி, அறிவு எனக்கு கிடைக்கிற மாதிரி, நல்ல உடுத்திக்கிறதுக்கான வஸ்திரங்கள், நல்ல சாப்பிடுறதுக்கான தானியங்கள், செல்வங்கள், இதெல்லாம் எனக்கு கிடைக்கிற மாதிரி நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை. அந்தர்பஹிஷ்ச மனசி வியாபாரேஷு சபாசு ச யதா மாமேவ ஸ்மரதி ததா வஷ்யம் வசம் குரு. உள்ளையும் வெளியிலையும் மனசுலையும் வியாபாரங்கள்லையும் சபைகள்லையும் எல்லாரும் என்ன நினைக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணு. சாமரம் தோளிகம் சத்ரம் ராஜசின்ஹானி யச்சதி அபீஷ்டம் சம்பிரதோ ராஜ்யம் யதா தேவி வசம் குரு.
சாமரம் எல்லாத்துக்கும் தெரியும், 2 சைடு வீசக்கூடிய சாமரம். தோழிகாம் ஊஞ்சல், சத்திரம், குடை, ராஜ சின்னங்கள் இதெல்லாம் எனக்கு கிடைக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணு. சர்வ அபீஷ்டங்கள் எல்லா செல்வங்களும் ராஜ்யமும் எனக்கு கிடைக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணு அப்படின்னு கேட்க. ராஜ்யவசியம். மன்மத ஸ்மரணாத் ராமா ரதிர் யாது மயா சஹா ஸ்திரீரத்னேஷு மஹத் பிரேம ததா ஜனய காமதே. மன்மதனை போன்ற அழகையும் நல்ல ஸ்திரீ ரத்னங்கள்ட்ட அன்பையும் எனக்கு கொடு அப்படின்னு. மிருக பக்ஷ்யாதயா சர்வே மாம் திருஷ்ட்வா பிரேம மோஹிதாஹ அனுகச்சதி மாமேவ த்வத்ப்ரசாதாத் தயாம் குரு. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், ராஜ சின்ஹானின்னு சொல்லணும். இஹுக்கு அப்புறம் நான் வந்திருப்பேன். 2 ரூல் இருக்கு. இஹ்னா அப்படின்னு இருந்ததுன்னா இன்ஹான்னு சொல்லணும். அதே மாதிரி இஹ்மா அப்படின்னு இருந்ததுன்னா இம்ஹான்னு சொல்லணும். இது ஒரு முக்கியமான ரூல். இந்த நாங்கிறது இந்த நாவாவும் இருக்கலாம், இல்ல இந்த நாவாவும் இருக்கலாம். இது 2க்குமே ஒரே எழுத்துதான் சம்ஸ்கிருதத்துல. 2 எழுத்து இருக்கு நமக்கு. இது ந, இது நா. இது 2க்குமே இந்த எழுத்து தான் சம்ஸ்கிருதத்துல. அப்போ இஹ்ன அப்படின்னு வந்ததுன்னா இன்ஹன்னு சொல்லணும். மத்தியாஹ்னம்னு எழுதுவா, ஆனா சொல்றது மத்தியான்ஹம் அப்படின்னு சொல்லணும். மத்தியான்ஹம்னா காலை பொழுதின் நடுப்பகுதிக்கு மத்தியான்ஹம். அன்ஹம்னா காலை, மத்தியான்ஹம்னா காலை பொழுதின் நடுப்பகுதி அப்படின்னு அர்த்தம். 12 மணி காலையில, அதாவது ஒரு தினத்தினுடைய நடுப்பகுதிக்கு பேரு மத்தியான்ஹம் அப்படின்னு பேரு. அன்ஹம்னா டேன்னு அர்த்தம், ஒரு தினம்னு அர்த்தம். தினத்தின் நடுப்பகுதிக்கு மத்தியான்ஹம். பிரஹ்மான் எழுதியிருப்பா, ஆனா நம்ம சொல்லும் போது பிரஹ்மான் படிக்கப்படாது, தப்பு. அது பிரம்மா அப்படின்னு படிக்கணும். அது மாதிரி சிஹ்னம் அப்படின்னு எழுதியிருக்கும், ஆனா அப்படி படிக்க கூடாது, சின்ஹம்னு படிக்கணும். அந்த சின்னம் அப்படிங்கறத என்னன்னா இருக்கு தமிழ்ல, சின்னம்னு ஆயிருக்கு. சின்னம்னா என்ன? சிம்பல், ராஜாவோட சிம்பல். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், அப்பதானே கவர்மெண்ட் சிம்பல்ஸ் நமக்கு கிடைக்கும். சொல்லுவா இல்லையா, கிரீன் இங்க்ல சைன் பண்ற மாதிரி ஒரு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் குடுமான்னு பிரார்த்தனை பண்றா இந்த ஸ்தோத்திரத்துல. நம்மளுடைய பக்தி எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கோ, நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய எண்ணங்கள், குணங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கோ அந்த அளவுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியே பண்ணுவார், நிச்சயமா பண்ணுவார். அதுல டவுட்டே வேண்டாம். அந்த பக்தி தான் பிராதான்யமே ஒழிஞ்சு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணுங்கிற அந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நிஷ்காம பக்தி நமக்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அது அந்த அளவுக்கு தயாராகணும், அது ரொம்ப முக்கியம். இந்த 6வது ஸ்லோகம் ஸ்திரீ வசியத்தை பத்தி சொன்னான். 7வது ஸ்லோகம் மிருகங்கள், பறவைகள் இதெல்லாம் என்ன பார்த்த உடனே அன்போட என் பக்கத்துல வர்ற மாதிரி அனுகிரகம். மிருக பக்ஷ்யாதயா சர்வே மாம் திருஷ்ட்வா பிரேம மோஹிதாஹ. இந்த இடத்துல ஹா, இந்த விசர்க்கம் ஹாவா சொல்லணும். ஏன் ஹாவா சொல்லணும்? இங்க ஆ சவுண்ட் வர்றதுனால ஹாவா சொல்லணும். சிம்பிள் ரூல். இந்த ரூல்ல 2 தான் வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு ஐங்கிற எழுத்து வந்ததுன்னா அங்க வித்தியாசம் வரும், இல்லாட்டா அவுங்கிற எழுத்து வந்ததுன்னா வித்தியாசம் வரும். இதெல்லாம் எல்லா கிளாஸ்லயும் அடியேன் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் இங்க எழுதி சொல்றது. ஐ வந்ததுன்னா ஐ ஹி அப்படின்னு சொல்லணும். ஐ பக்கத்துல வர்ற விசர்க்கத்தை, இந்த விசர்க்கத்தை எப்படி சொல்லணும்? ஐ ஹின்னு சொல்லணும். அவு வந்ததுன்னா அவு பக்கத்துல இருக்கிற விசர்க்கத்தை அவுன்னு சொல்லணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, என்ன சிம்பிளான காரணம் தான். இந்த ஐங்கிற எழுத்து ஆவையும் ஈயையும் சேர்த்தா ஐ வரும். சொல்லி பாருங்களேன், ஆவையும் ஈயையும் சேர்த்து சொல்லுங்க ஒரே தடவை. ஐ வந்துட்டா, அதனாலதான் அந்த ஈ சவுண்ட் வருதுங்க. ஆங்கிறது முதல் எழுத்து, அது அகர முதல எழுத்து. ஆங்கிறது பகவான். பொதுவாவே ஆங்கிற வார்த்தையே பகவானை குறிக்கக்கூடிய வார்த்தை. எழுத்தே நமக்கு தெய்வம் தான், ஒவ்வொரு எழுத்தும் தெய்வம் தான். ஆங்கிற எழுத்து பகவான். அப்ப அந்த ஆங்கிற அந்த பிரம்மம் அப்படி இருக்க, இதுல தத்துவம் இருக்கு. சும்மா எழுத்து கிராமர் அப்படின்னு தள்ள வேண்டியது கிடையாது.
இந்த கிராமர்ல இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆல இருந்து ஈக்கு போற டிரான்சிஷன்ல வர்றதுதான் ஏ ஏ ஏ ஐங்கிற எழுத்து. இது இது தனி செஷன்ல அடியன் ஒரு தடவை சொல்றதுக்கு அதை முயற்சி பண்றேன். இந்த எழுத்துக்கள்ல இருக்கிற விஷயம்ங்கிறது ஒரு எழுத்து கூட மந்திரம் இல்லாத எழுத்துன்னே ஒண்ணு கிடையாது. நம்மளோட பாஷை அவ்வளவு ஆச்சரியமான பாஷை. தமிழா இருக்கட்டும் சம்ஸ்கிருதமா இருக்கட்டும் ரெண்டுமே. ஆல இருந்து ஈக்கு போங்கோ, அதுல வந்து ஏ வரும், ஏ வரும், ஐ வரும். இந்த 3 எழுத்து இப்படிதான் பிறந்தது. ஆல இருந்து ஈக்கு போற டிரான்சிஷன்ல பிறந்த எழுத்துதான் ஏ ஏ ஐ. தமிழ்ல. சம்ஸ்கிருதத்துல ஏ கிடையாது, ஏ மட்டும்தான் இருக்கு. அது மாதிரி ஓ கிடையாது, ஓ மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி ஆல இருந்து ஊ சொல்லி பாருங்க, அவு வந்துட்டா. அதனாலதான் அவு பக்கத்துல பூ வருது. இதுதான் சிம்பிளான விஷயம். இது இதுல பெரிய ஒண்ணும் பிரம்ம வித்தை ஒண்ணும் கிடையாது. இது இந்த ஐக்கும் அவுக்கும் மட்டும் பக்கத்துல விசர்க்கம் வந்ததுன்னா ஐஹி ஔஹு அப்படின்னு வரும். அவ்வளவுதான் இந்த விசர்க்கத்தோட ரூல். இது மிருக மிருக பக்ஷாதயா சர்வே. இங்க ஏன் வந்து பக்ஷாதயாகான்னு வரல? பக்ஷாதயாக தான் அங்க இருக்கு. ஆனா அடுத்து ச வர்றதுனால இஸ் ஆயிடுது. அவ்வளவுதான். மிருக பக்ஷாதயாகா சர்வே அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது இல்லையா அந்த ராகத்துல. அப்போ அது சேர்க்கணும். பக்ஷாதயாக பிளஸ் சர்வே, பக்ஷாதயா சர்வே. இதுக்கு படிக்கணும்னா அந்த ரூலை படிக்கணும். சம்ஸ்கிருதத்துல பெரிய ரூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிக்க படிக்க இந்த ஸ்தோத்திரத்தை படிக்க படிக்க அந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப அந்த இசாக்கு முன்னாடி விசர்க்கம் இருந்தா இசு சொல்லணும், ஷாக்கு முன்னாடி விசர்க்கம் இருந்தா இஷு சொல்லணும். அப்படிங்கிற ரூல் எல்லாம் நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு வந்துடும். மிருக பக்ஷாதயா சர்வே மாம் திருஷ்ட்வா பிரேம மோஹிதாஹாம் அனுகச்சதி மாமேவ த்வத்பிரசாதாத் தயாம் குரு. மிருகங்கள் பறவைகளோட விஷயத்தை சொல்றா இதுல. வசீகரண காரியார்த்தம் எத்ர எத்ர பிரயுஞ்சதி சம்மோகனார்த்தம் வர்த்தித்வா தத் காரியம் தத்ர கர்ஷய. கர்ஷயன ஆகர்ஷிச்சு. வசீகரணம் எங்கெல்லாம் எனக்கு வேணுமோ, சம்மோகனம் என்ன பார்த்து எல்லாரும் மயங்கணுமோ அதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு கேட்கிறான். வசமஸ்தீதி சைவாத்ர வஷ்ய காரியேஷு திருஷ்யதே திருஷ்யதே இஷ் ததாத்மாம் குரு வாராஹி வஷ்ய காரியம் பிரதர்ஷய. வேற யாராவது என்ன மிஸ்மரைஸ் பண்ணினா அப்படின்னா அதை எனக்கு காண்பிச்சு கொடு. மத்தவாளுடைய ஒரு இந்த இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, ஆபிச்சார பிரயோகங்கள், பில்லி சூன்யம் அது இதுன்னு சொல்றாளே, அது எல்லாத்தையும் போக்குவாயாகங்கிற பிரார்த்தனை 9வது ஸ்லோகத்துல. பஷீகரண பானாஸ்திரம் பக்தியா பத்தி நிவாரணம். பக்தியா ஆபத்தி நிவாரணம் அப்படின்னு போட்டு. தஸ்மாத் ஸ்ரீவஷ்ய வாராஹி ஜகத் சர்வம் வசம் குரு. பக்தியோட இந்த ஸ்தோத்திரத்தை யார் பாராயணம் பண்றாலோ, இந்த பானாஸ்திரம் ஒரு அஸ்திரம் மாதிரி இந்த ஸ்தோத்திரம், அது ஆபத்தை எல்லாம் போக்கக்கூடியது. இந்த ஜகத்தையே வசம் பண்ணக்கூடியது இந்த ஸ்தோத்திரம். வஷ்ய ஸ்தோத்திரம் இதம் தேவ்யா சேர்க்கும் போது வஷ்ய ஸ்தோத்திரம் இதம் தேவ்யா திரிசந்தியம் யஃப் படேன் நரஹ அபீஷ்டம் பிராப்னுயாத் பக்தோ ரமாம் ராஜ்யம் யதா பிவஹ. இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு நாளைக்கு 3 முறை யார் ஒருத்தர் 3 சந்தியா வேளைகளிலே, சந்தியா வேளைனா அதிகாலை பொழுது, உச்ச மத்தியான சமயம், மாலை பொழுது 6, 12, 6, காலையில 6 மணி, மத்தியானம் 12 மணி, சாயந்தரம் 6 மணி. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அந்த மாதிரி இந்த சூரியன் உதிக்கிற சமயத்துக்கு ஒரு சந்தியான பேரு. அதே மாதிரி சூரியன் நல்ல பளபளபளபளன்னு மேல நிற்கும் போது சந்தியான பேரு. சில இடங்கள்ல அஞ்சலையா இருக்கலாம், ஒவ்வொரு இடத்த பொறுத்து இருக்காது. இந்த 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 வேலைகள் சேரக்கூடிய நேரத்துக்கு சந்தியான பேர். அவ்வளவுதான். அது ஒவ்வொரு டைம் 6 மணி 12 மணி 6 மணிங்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். மத்தியானம் சூரியன் பளபளச்சுன்னு தலைக்கு மேல இருக்கக்கூடிய சமயம் மத்தியான சந்தியா. சாயம் சந்தியாங்கிறது சூரியன் மறைய போற ஒரு ஒரு மதியமும் மாலையும் சேரக்கூடிய பொழுது, இல்லைன்னா மத்தியானமும் ராத்திரியும் சேரக்கூடிய பொழுதுதானே மாலை அப்படின்னு. அதாவது காலை மாலைன்னு ஏன் பேர் வந்ததுன்னு ஒரு கதை சொன்னா ரொம்ப அழகா இருந்தது. அதாவது அது எப்படி அந்த பேர் வந்தது தமிழ்ல அப்படின்னா,
ஒரு முனிவர் இருந்தாராம். நாரத பகவான் வந்து பகவானை பார்க்கறதுக்காக வைகுண்டத்துக்கு போனாராம். அப்ப வந்து அந்த முனிவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார் பெருமாளை. நாரதர் போயிட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டு வந்த உடனே காலையில டைம் அப்ப அந்த முனிவர் கேட்டாரா, நீங்க என்னத்தை பார்த்தேல் அப்படின்னு கேட்டார் வைகுண்டத்துக்கு போய். உடனே அவர் சொன்னாராம், நான் வந்து பாதாதிகேஷன் தானே பெருமாளை பார்க்கணும், சோ நான் காலை பார்த்தேன்னு சொன்னான். பெருமாளோட காலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரா. அதனால அந்த வேலைக்கு காலைன்னு பேர் வந்து விட்டான். அப்புறம் சாயந்தரம் ஆயிடுதான் அந்த முனிவர் தபஸ் பண்ணும்போது திரும்ப நாரதர் வந்தார். இப்ப என்னத்தை பார்த்தேன்னு கேட்டாரா அந்த முனிவர். உடனே நாரதர் சொன்னாரா, மாலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். மால்னா யாரு? மகாவிஷ்ணு இல்லையா? மாலை பார்த்தேன்னு சொன்னதுனால மாலை அப்படின்னு ஆயிடுதான் அந்த வேலைக்கு பேரு. இப்படி ஒரு கதை. அந்த வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தையா இருக்கு பாருங்க. பத்மநாபர் படிச்சுட்டு இருக்காருன்னா முதல்ல காலை தானே அவதத்தை தானே பார்க்கணும், அப்புறம் தானே மாலை பார்க்கணும், சுவாமிய பார்க்கணும். அதனால ரொம்ப அழகு அது. இந்த எல்லாத்துலயுமே நமக்கு பகவான் கூடவே இருக்கார். நம்மளோட சமயத்திலிருந்து, நம்மளோட எழுத்திலிருந்து, காணும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரிபூர்ண ஆனந்தமா பகவான் இருக்கார். அந்த பகவானே வாராகிங்கிற ஒரு சுரூபத்துல அந்த தேவி பராசக்தியே வாராகியா எழுந்தருளியிருக்கா. அந்த தேவி மேல இந்த ஸ்தோத்திரம். இதி அதர்வசிகாயாம் ஸ்ரீ வஷ்யவாராகி ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். இத 3 வேலைகள் யாரு படிக்கிறாளோ அவளுக்கு, அந்த பக்தனுக்கு ராஜ்யமும் நல்ல பெண்ணும் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்றா. இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு தடவை சொல்லிடுறேன். சொல்லிட்டு துவாதச நாமமும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸ்ரீ வஷ்யவாராகி ஸ்தோத்திரம் தியானம். தாரே தாரிணி தேவி விஸ்வஜனனி பிரௌಢ பிரதாபான்விதே தாரே திக்ஷு விபக்ஷ யக்ஷ தளினி வாசா சலாவாருணி லக்ஷ்மீகாரிணி கீர்த்திதாரிணி மகாசௌபாக்ய சந்தாயினி ரூபம் தேஹி ஜயம் யசஸ்ச சததம் வஷ்யம் ஜகத்யாவிருதம். ஸ்தோத்திரம்ங்கிறது சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். அஸ்வாரூடே ரக்தவர்ணே ஸ்மித சௌக்கிய சௌமிய முகாம்புஜே, சௌக்கிய இல்ல சௌமிய, ராஜ்ய ஸ்திரீ சர்வ ஜந்தூனாம் வசீகரண நாயிகே வசீகரண கார்யார்த்தம் புரா தேவேன நிர்மிதம் தஸ்மாத் ஸ்ரீ வஷ்யவாராஹி सर्वान् मे वशमानय यथा राजा महाज्ञानं वस्त्रं धान्यं महावसु मह्यं ददाति वाराहि तथा त्वं वशमानय अन्तर्बहिश्च मनसि व्यापारेषु सभासु च यथा मामेव स्मरति तथा वश्यं वशं कुरु चामरं दोलिकां छत्रं राजचिह्नानि यच्छति अभीष्टं सम्प्रदो राज्यं यथा देवी वशं कुरु मन्मथ स्मरणाद्रामा रतिर्यातु मया सह स्त्रीरत्नेषु महत्प्रेम तथा जनय कामदे मृगपक्ष्यादयः सर्वे मां दृष्ट्वा प्रेम मोहिताः अनुगच्छति मामेव त्वत्प्रसादात् दयां कुरु वशीकरण कार्यार्थं यत्र यत्र प्रयुञ्जति सम्मोहनार्थं वर्धित्वा तत्कार्यं तत्र कर्षय वशम् अस्तीति चैवात्र वश्य कार्येषु दृश्यते तथा मां कुरु वाराहि वश्य कार्यं प्रदर्शय वशीकरण बाणास्त्रं भक्त्या पद्धि निवारणं तस्मात् श्री वश्य वाराहि जगत् सर्वं वशं कुरु वश्य स्तोत्रमिदं देव्या त्रिसन्ध्यं यः पठेन् नरः अभीष्टं प्राप्नुयात् भक्तो रमां राज्यं यथापि वः। इति अथर्वशिखायां श्री वश्यवाराहि स्तोत्रं संपूर्णम्। श्री वाराहि 12 नाम स्तोत्रम्। हयग्रीव उवाच शृणु 12 नामानि तस्या देव्या घटोद्भव यदा कर्णन मात्रेण प्रसन्ना सा भविष्यति पंचमी दंडनाथा च संकेता समयेश्वरी तथा समय संकेता वाराही पौत्रिणी शिवा वार्ताली च महासेनाप्याज्ञा चक्रेश्वरी तथा अरिघ्नी चेति संप्रोक्तं नाम 12 मुने नाम 12 वज्र पंजर मध्यगः संकटे दुःखमाप्नोति न कदाचन मानवः
एतैर्नामभिरभ्रस्ताः संकेतां बहुतुष्टुः तेषाम् अनुग्रहार्थाय प्रचचाल च सा पुनः। इति श्री ब्रह्मांड पुराणे ललितोपाख्याने सप्तदशोऽध्याये श्री वाराही द्वादश नाम स्तोत्रम् संपूर्णम्। जय बोलो श्री माता वाराही देवी की जय। ராதே கிருஷ்ணா. வாராகியோட அனுகிரகம் நமக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராம் ராம். ராதே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ